தங்கம் விலை கடந்த 2 மாசத்துல இல்லாத அளவு புதிய உச்சத்த எட்டியிருக்கு. தங்கத்தோட அடுத்த டார்கெட் என்ன? தீபாவளிக்குள்ள தங்கத்தோட விலை என்னவா இருக்கும்? இப்ப தங்கத்தோட விலை உயர்ந்து வர்றதுக்காக என்ன காரணம்? அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தங்கத்தோட பிரிடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைய டேட்டுக்கான தங்கம் விலைய பார்த்தலாம். கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து கிராமுக்கு ரூ. 300 அதிகரிச்சு ரூ. 14,250ன்னு உயர்ந்திருக்கு. சவரனுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 2,400 உயர்ந்து ரூ. 1,14,000ங்கிற புதிய உச்சத்த வந்து எட்டியிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதேபோல சில்வர் ரேட்டும் வந்து கிராமுக்கு ரூ. 10 ஒரே நாள்ல வந்து ரூ. 10 அதிகரித்து ரூ. 260ல விற்பனை ஆயிட்டு இருக்கு. தங்கம் விலை வந்து இந்த கடந்த 2 மாசத்துல புதிய உச்சம் இதுதான் அப்படின்னு சொல்லணும். வருங்காலங்கள்ல வந்து தங்கம் விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தங்கம் விலை வந்து திடீர்னு உயர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது அமெரிக்காவோட ஃபெட் ரிசர்வ் வந்து வட்டி விகிதங்கள வந்து உயர்த்தும் அப்படின்னு பரவலா எதிர்பார்க்கப்பட்டது. இதனால வந்து தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சுட்டு வந்தது. ஆனா வந்து ஜூலை மாத வேலைவாய்ப்பு சந்தை புள்ளிவிவரங்கள பொறுத்தவரையில இந்த எதிர்பார்ப்ப வந்து பூர்த்தி செய்யல. இதனால வந்து செப்டம்பர்ல வந்து வட்டி விகிதங்கள உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிருக்கு. அதே நேரம் வட்டி விகிதங்கள வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கருதுறாங்க. இதனால வந்து தங்கம் விலை மீண்டும் உயரத்த வந்து எட்ட தொடங்கியிருக்கு. அதேபோல வந்து கச்சா எண்ணெய் விலை வந்து இந்த ஹார்முஸ் பிரச்சனைனால வந்து கச்சா எண்ணெய் வந்து அதிகமா இருந்தது. ஆனா இப்ப இடைக்காலமா தான் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறனால கச்சா எண்ணெய் விலை குறையுது. இதனால வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்க முதலீட்டாளர்கள் இப்ப தங்கத்த வாங்க தொடங்கியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய வங்கிகள் தான். நாடுகளோட மத்திய வங்கிகள் வந்து திருப்பி தங்கத்த வந்து வாங்கி குவிக்க தொடங்கியிருக்காங்க. குறிப்பா சொல்லப்போனா சீனா வந்து கடந்த 3 மாசத்துல வந்து அதிகப்படியான தங்கத்த வந்து வாங்கி குவிச்சிருக்காங்கன்னே சொல்லணும். அதேபோல 2023க்கு பிறகு அதிகபட்சமா வந்து கடந்த ஜூன் மாசத்துல வந்து தங்கத்த வாங்கி குவிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து தங்கத்த வாங்கிட்டே இருக்காங்க. சீனா மட்டும் இல்ல, ரஷ்யாவும் நெறைய தங்கத்த வந்து வாங்க தொடங்கியிருக்காங்க. சின்ன சின்ன கண்ட்ரீஸும் வந்து தங்கத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மொத்தமா சேர்ந்து வந்து இப்ப திருப்பியும் வந்து தங்கத்துல வந்து ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருக்கு. இது வருங்காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதே நிலை வந்து தொடர்ந்தா வருங்காலத்திலும் தங்கம் விலை வந்து கடகடன்னு ஏறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. குறுகிய காலத்துல தங்கம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தீபாவளிக்குள்ள 1 கிராம் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 16,000 வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதேபோல நீங்க வந்து மார்ச், ஏப்ரல் அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு 17,000 வரையும் எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இப்ப இருக்க சூழல பொறுத்து தான். ஆனா வந்து இந்த ஃபெட் ரிசர்வ் வந்து வட்டிய வந்து குறைக்கிறாங்களா? இல்ல ஏத்துறாங்களா? என்ன பண்றாங்க? அப்படிங்கிறத பொறுத்தும், இந்த மத்திய வங்கிகள்லாம் வந்து தங்கத்த வாங்குறத வந்து நிறுத்துறாங்களா? அப்படிங்கிறதும், ஈரான், அமெரிக்கா போர் எப்படி போகுதுங்கிறத பொறுத்தும், இதோட பிரிடிஷன்ங்கிறதுக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா தற்போதைய சூழல்ல பார்க்கும்போது, தீபாவளிக்குள்ள 1 கிராம் தங்கம் ஈஸியா 16,000 தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா சொல்லப்படுது. அடுத்த ஆண்டு மார்ச், ஏப்ரல் காலகட்டத்தில 17,000 வரையும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நிபுணர்கள் எல்லாமே சொல்றாங்க. இப்ப தங்கத்த வாங்கலாமா? வேணாவா? அப்படின்னு கேட்கும்போது, குறுகிய காலத்துல வந்து தங்கத்தோட விலை குறையறதுக்கான வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்றாங்க. நீண்ட காலத்துக்கு எடுத்துக்கும்போது தங்கம் வந்து நல்ல வந்து அப்ரிசியேஷன் குடுக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பா இருக்கு. அதனால வந்து இப்ப தங்கம் வாங்க முடிவு எடுத்திருக்கவங்க மொத்தமா வாங்காம சிறுக சிறுக வந்து தங்கத்த வாங்க தொடங்கலாம் அப்படிங்கிறது நிபுணர்களோட கருத்தா இருக்கு. தங்கம் விலை திடீர்னு உயர்ந்திருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தங்கம் தொடர்பான பல தகவல்கள் வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டுருக்கோம். 2030க்குள்ள தங்கம் ரேட் எவ்வளோ போகலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு விரிவான வீடியோவும் ஒண்ணு போட்டுருக்கோம். அதையும் நீங்க பார்க்கலன்னா பாருங்க. இதே போல ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.